holidaysனாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. Jensen and Nicholson Paints. Whenever you see color, think of us. GUI இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. இப்போ படங்கள்ல 2 விதம் இருக்குல்ல. ஒன்று வந்து சம்டைம்ஸ் நீங்க எழுதும்போது இதில் யாரு நடிப்பாங்கன்னு தெரியாம இருக்கலாம். பட் இப்போ இந்தியன் 2ன்னு வருதுன்னா இதில் கமல்ஹாசன் தான் இருக்காரு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ வென் யூ ரைட் அந்த ஆக்டருக்கு உரிய சில விஷயங்கள் அது ஏதாவது நீங்கள் இன்கார்பரேட் பண்ணுவீங்களா? இல்லை இது ஆக்டருக்காக இல்லை, இது கேரக்டர் மட்டும்தான் நான் யோசிப்பேன், இது சேனாபதினா இது கமல்ஹாசன் கிடையாது சேனாபதி தான் அப்படின்னு நீங்கள் க்ளீனாக ஒரு டிவிஷன் வச்சுருவீங்களா? இல்லை, அந்த கேரக்டருக்கு தான் எழுதும்போது அதில் நகாசுகள் பண்ணுவோம். இப்போ ஒரு கமல் சார் பண்ணும்போது இந்த சின்ன சின்ன நகாசு போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இதில் கூட எண்டில் பியான்னு வரல பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி ஆட்டம் அப்படின்னு வரும்போது சட்டுன்னு அந்த பூனை தோணுது, சார் வந்து ஒரு மியாவுன்னு சொன்னால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நுவான்சஸ்லாம் வந்து அவர் பண்ணும்போது அழகாக இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி இது ஒரு எக்ஸாம்பிள். அந்த மாதிரி அந்த கேரக்டருக்குன்னே எழுதிட்டு போயிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக சுவாரஸ்யப்படுத்துறதுக்கு இல்லை ஒரு மாஸ் மொமெண்ட்டு பாசிபிலிட்டி இருக்குது இந்த இடத்துல. அப்போ விட்டுறக்கூடாது அதை. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அது எழுதும்போது வரும். அது ஸோ பேசிக் வந்து கேரக்டர் அதனுடைய அழகுபடுத்துறது இல்லை நகாசில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் ஆக்டரை வச்சுட்டு வரும்போது இன்னும் நிறைய வந்து விழும். அது ரொம்ப அழகாக வரும். இப்போது முக்கால்வாசி பேர் வந்து தட் இஸ் ஆடியன்ஸ் நான் சொல்கிறேன், அவங்க வந்து ஒரு படத்தை பார்க்கும்போது தே மோஸ்ட்லி அவங்க அப்சார்ப் பண்ணுறது என்னென்னா அந்த கதை எப்படி மூவ் ஆகுதுங்கிறது தான். தட் இஸ் ஹவ் தே பேசிக்லி see it. கதை நல்லா இருக்கா, படம் நல்லா இருக்குது, கதை நல்லா இல்லையா, படம் நல்லா இல்லை. அதை தாண்டி ஒரு கிராஃப்ட்னு ஒன்று இருக்குல்ல. தட் இஸ் ஐம் நாட் டாக்கிங் அபவுட் லெட்ஸ் சே சாங்ஸ் அந்த மாதிரி சொல்ல, பட் பேசிக்காகவே ஒரு சீனை எப்படி ஸ்டேஜ் பண்ணுறது, அந்த மாதிரி அது டயலாக் சீனாக இருக்கலாம், அது எப்படி நம்ம ஆக்டர்ஸை வச்சுட்டு ஷூட் பண்ணுறோம், அது இருக்குல்ல. ஐ வாண்ட் ஒன் எக்ஸாம்பிள் ஃப்ரம் யோர் ஃபில்ம்ஸ் வேர் இந்த சீனை ஸ்டேஜ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. இது வந்து ஒரு சிம்பிள் சீன் தான், ஆனால் ஏதோ ரொம்பவே எனக்கு கொஞ்சம் லைக் ரொம்ப மெனக்கெட்டு எனக்கு பண்ண வேண்டியது. ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவ் யூ ஸ்டேஜ். அந்த மாதிரி நிறைய சீன் இருந்திருக்கு. அதில் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா எந்திரன்லேயே 2 சீன் இருக்குது. அந்த மேரேஜ் சீனில் வந்து கல்யாணம் பண்ணும்போது அப்போ தான் அந்த வெள்ளன் சிட்டி வந்து மிரட்டி கடத்திட்டு போயிடுவார். அந்த சீன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஸ்டேஜ் பண்ணுறதுக்கு, வேறு பொசிஷனில் எல்லாம் வந்து. அது ஏன் பிகாஸ் ஆஃப் த க்ரௌட் அந்த மாதிரி ஏதாவது? ஆமாம், அதில் நிறைய விஷயம் டபுள் ஆக்ஷன் வேறு இருக்குது, ஒரு ட்ராமாட்டிக்காக வேறு இருக்கணும். அது கொஞ்சம் மேபி சிம்பிள் சீனாக கூட இருந்திருக்கலாம். எனக்கு ஐ வுட் ஹவ் ஃபெல்ட் லைக் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கேன்ட்டு அது. அப்புறம் அந்த சீன் லைக் கிளைமேக்ஸ் அந்த அவ்வளோ பேர் இருக்கிற சிட்டியில் யார் வசீகரன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு அட்டகாசம் பண்ணுவார். அந்த சீனு அதுலேருந்து அந்த எண்டு வரைக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா ஜென்ரலி வந்து ஆக்ஷன் கோரியோகிராஃபர்ஸ் தான் ஆக்ஷன்லாம் பண்ணுவாங்க. இது எந்திரனில் எல்லாமே விஎஃப்எக்ஸ் ஆக்ஷன். விஎஃப்எக்ஸ் ஆக்ஷன் போய் என்ன விஎஃப்எக்ஸ் வரப்போகுதுன்னு நம்ம தான் இமேஜின் பண்ணோம். நம்ம வந்து ஸ்டண்ட் கோரியோகிராஃபர்ஸ் என்ன சொன்னாலும் அவங்க ஈவன் 2.0 கூட அந்த பேர்டு அடித்து இந்த காரெல்லாம் உருண்டு விழுது, அதுதான் அவங்களுக்கு நல்லா வருது. அந்த பேர்டு என்னன்றது ஏன்னா நம்ம மைண்டில் இருக்கிறதுனால அதை என்ன டிரான்ஸ்லேட் பண்ணாலும் அவங்க திங்க் பண்ணுறது வந்து வரமாட்டேங்குது. ஸோ ஐ வாஸ் ஃபோர்ஸ் டு ரைட் ஆக்ஷன் ஸ்கிரிப்ட், விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஆக்ஷன் ஃபுல்லாக எழுத வேண்டியதாக. அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ஒன்றுமே இல்லை, எல்லாமே வந்து ஷூட் பண்ணுவோம், ஒன்றும் இருக்காது. ஒரு கம்பி மட்டும் ஒரு ஹைட்டுக்கு வச்சுருப்போம், ஒரு ராடு வச்சு அதில் ஒரு க்ரீன் ப்ளஸ் போட்டு எல்லோரும் அங்கே பாருங்கள், அங்கே பார்த்து பயப்படுங்க, அப்படியே எல்லோரும் அங்கே பார்த்துட்டு ஓடுங்க, அப்படியே உருண்டு வருது எல்லாம் சொல்லுவோம். ஒன்றும் புரியாதவங்களுக்கு நம்ம ஏடிஸ்லாம் எல்லாம் நடித்து காட்டுவோம், அப்போ இங்கேருந்து இப்படி ஓடுங்க, லுக் அங்கே பாரு. ஸோ எதுவுமே இல்லாமல் ஒன்று எக்ஸிக்யூஷனும் சரி, அது உட்காந்து அது ஸ்கிரிப்ட் எழுதிட்டு அது ஷார்ட் பை ஷார்ட் அதை ஷார்ட் டிவிஷன் பண்ணிவிட்டு நானே அந்த மாயா சாஃப்ட்வேரில் உட்காந்து ஒரு அதை ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஆட்கள்கிட்ட சொல்லி, ஈவன் கேமரா ஆங்கிள் கூட நான் தான் ஃபிக்ஸ் பண்ணேன், லென்ஸிங் எல்லாமே நான் தான் பண்ண வேண்டியதாக இருந்தது அந்த சுச்சுவேஷனில். ஏன்னா ரொம்ப இட்ஸ் கன்சியூம்ஸ் லாட் ஆஃப் டைம். டிஓபிஸ்லாம் அவ்வளோ உட்காரத்துக்கு அவங்களுக்கு தே ஆர் வெரி பிஸி. ஸோ என்னென்னா ஃபஸ்ட்டு ஷாட் இது தான், ஃபஸ்ட்டு கேமரா இங்கே வைங்க, இங்கேருந்து இங்கே மூவ் ஆகுது, இந்த லென்ஸில் நான் நினச்சது வரல, லென்ஸை சேஞ்ச் பண்ணு போட்டு உங்களுக்கு தெரியும் ப்ரீவைஸ் வந்து இங்கே நடக்குதுன்னா இதில் ஒரு நாடகம் மாதிரி ஃபுல்லாக ரெடி ஆகிடும். அந்த நாடகத்துக்குள்ளே நீங்கள் எங்கே கொண்டு போய் கேமரா வைக்க போகிறீங்க, ஃபஸ்ட் ஷாட் இங்கேயா இல்லை இங்கேருந்து எது வரைக்கும் போகுது, அதை அந்த ஆனிமேஷனில் வெட்டி ஒரு பீஸ் எடுத்துக்கணும். அடுத்த ஷாட் என்ன க்ளோஸ்அப்பாக அதை வெட்டி ஒரு பீஸ் எடுத்துக்கணும்.
இப்படி பீஸ் பீஸாக எடுத்து எடிட் பண்ணி ஒரு சீன் மாதிரி ப்ரீவியஸாக ரெடி, அது ஃபுல்லு ரெடி பண்ணது தான். அதை ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் டப் பண்ணேன் எல்லாத்துக்கும். ரஜினி சார் வாய்ஸ் எல்லாம் டப் பண்ணேன். நீங்கள் ஆமாம், நான் டப் பண்ணிவிட்டு எடிட் பண்ணிவிட்டு எல்லாம் போட்டு அந்த சீன் பார்க்கும்போது, இல்லை இந்த ஒரு ஷாட் வீக்காக இருக்குது. அதில் ஒரு அட்வான்டேஜ் அது என்னென்னா, ஏதாவது ஷாட் வீக்காக இருந்தால் திருப்பி வேறு ஆப்ஷன் பண்ணி அங்கே போடலாம். கேமரா ஆங்கிள் மாற்றலாம், லென்சிங் மாற்றலாம், மாற்றிட்டு ஸோ எல்லா ஷாட்டும் எஃபெக்டிவாக இருக்கா, நம்ம நினச்சது அதில் ட்ரான்ஸ்லேட் ஆகிடுச்சான்னு பார்த்துக்க முடியுது. அது நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது. அதுவும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. அதே மாதிரி 2.0 கிளைமேக்ஸ், அதுவும் மறுபடியும் ஃபுல்லாக வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸை தொட்டு ஃபுல் ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் நான் எழுத வேண்டியதாக இருந்தது. இந்த உடையிறது, கீழே விடுறது, கார் வெடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து ஸ்டண்ட் கோரியோகிராஃபர்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. இன்னொன்று நம்ம சொன்னதுக்கு தகுந்த மாதிரி அதை ஒரு கைட் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா இட்ஸ் அ வெரி 450 ஷார்ட்ஸ். அந்த 2.0 கிளைமேக்ஸ் எல்லாமே விஎஃப்எக்ஸ். அவ்வளோ பெரிய ஸ்டேடியம், எங்கே கேமரா வைக்கிறதுலேருந்து ஃபுல்லும். அதுவும் மறுபடியும் வந்து அது ஒரு இவங்கள்ட்ட கொடுத்தோம், 3rd floor ஐ திங்க், லைக் கம்பெனி. அது வந்து ப்ரீவைஸ் ரெடி பண்ண கொடுத்தோம். ஆனால் நம்ம பட்ஜெட்டுக்கு ஃபுல்லும் பண்ண முடியல. ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் மட்டும்தான் பண்ணி கொடுத்தாங்க. பாக்கியெல்லாம் உட்காந்து திருப்பி அதை அவங்கள்ட்டையும் போய் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க ப்ரீவைஸ் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் பாக்கியெல்லாம் உட்காந்து நம்ம பண்ண வேண்டியதாக இருந்தது. அதுவும் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு ஸ்டேஜிங்காக இருந்தது. இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா, நான் பல இன்டர்வியூவில் சொன்னது வந்து ஒரு சீனில் வந்து ஃபுல்லுமே ரோப்பில் தொங்க சொன்னீங்க. 4 நாள் வந்து எல்லா ஷாட்டுமே ரோப்பில் தொங்கி அந்த ப்ராஸ்தட்டிக்ஸ் மேக்கப்போட அதில் வந்து ஃபாஸ்ட்டு, ஐ மீன் அது ஸ்லோ மோஷனில் எடுக்கணும் அந்த சீனை, டயலாக் பேசணும். ஸோ என்ன பண்ணோன்னா, நாகரால் அவரை பர்ஃபார்ம் பண்ணி எப்படி ஷார்ட்டு நடிக்க போகிறோம் அதே மாதிரி நடித்து பர்ஃபார்ம் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி அதை 12 ஃப்ரேம்ஸில் ப்ளே பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக போகும் இல்லையா, சிக்கின்னு போகும். ஸோ அதுக்கு சிங்க் பண்ணி நடிக்கணும். ரோப்பில் தொங்கிக்கிட்டே அந்த ஸ்பீடுக்கு நடிச்சுட்டு கையில் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருந்தேன், அதுவும் பண்ணணும். அப்படின்போது எனக்குமே ரொம்ப சேலஞ்சிங்காக, சாருக்கெல்லாம் வந்து கமல் சாருக்கெலாம் ரொம்ப சிரமமாக இருந்தது. ஆனால் இந்த பேஷன், இந்த சினிமா உள்ள பேஷன்னால் அவர் அவ்வளோ சிரமத்தையும் தாண்டி அவர் ஒருத்தரால் தான் பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்சு. அது பண்ணார். இன்னும் நாங்களும் வந்து ஒரு பெரிய ஸ்டண்ட் டீம் வச்சு அவருக்கு அவ்வளோ தொங்குறதுக்கு சிரமம் இல்லாத மாதிரி என்ன முடியுமோ அவருக்கு அவ்வளோ கம்ஃபர்ட் கொடுத்து மேக்ஸிமம் அவர் அவ்வளோ நல்லா ஈஸ் பண்ண முடியும் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணோம். அதுவும் ரொம்ப ஒரு கஷ்டமான எக்ஸிக்யூஷன் உள்ள சீன் அது. நீங்கள் முதல்ல ப்ரீ விஷுவலைசேஷன் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண படம் எது? சின்னதாக சாங் பண்ணியிருக்கேன். அது முன்னாடி இருந்தது. ஆமாம், பாய்ஸில் அந்த சாங் இருக்குல்ல, அந்த அலே அது வந்து அந்த காதல் இதுதான் அந்த கேரக்டர்ஸ்லாம் வரும் இல்லையா, ஸ்கிராப் கேரக்டர்ஸ், அதுக்கு அதெல்லாம் பண்ண ஞாபகம் இருக்குது. இந்த 2க்கு முன்னாடி என்ன படம்? அப்போது வந்து ப்ரீவியஸ் சாஃப்ட்வேர் இங்கே இல்லைல்ல, இந்தியாவில் இருந்ததா? ப்ரீவியஸ் சாஃப்ட்வேரா? அது எங்கே இருந்து எனக்கு தெரியல. அந்த டீம் வருவாங்க, அவங்களோட உட்காந்து ஒர்க் பண்ணிவிட்டு அவங்க இது பண்ணிடுவாங்க. ஆமாம், ரைட். வாவ், யூ ஆர் ப்ராபப்லி த ஃபர்ஸ்ட் ஒன் டு யூஸ் இட் தென். தெரியல, எனக்கு தெரியல. இல்லை, ஐம் சேயிங் மேபி பிகாஸ் நம்ம இப்போ வந்து எல்லாருமே வந்து ப்ரீவியஸ் சொல்கிறாங்க. பட் நீங்கள் பாய்ஸ்லேயே யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா மேபி ஆர் த ஃபர்ஸ்ட் டு திஸ் ஒன். ஸோ எந்திரன் சொன்னீங்கல்ல, த கிளைமேக்ஸில் அந்த ஒரு when that robot வந்து அவ்வளோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஆக்ஷன் பண்ணும்போது, தட் இஸ் கையெல்லாம் கேனன் மாதிரி ஆகும், இதை ஒரு ராக்கெட் லான்ச்சர் மாதிரி ஆகும், இதுவாகும், அது ஆல்மோஸ்ட் லைக் ஒரு கார்ட்டூன், ஒரு எப்படி ஒரு ஃபாஸ்ட் பேஸ்ட் டாம் அண்ட் ஜெர்ரி கார்ட்டூனில் ஒரு எனக்கு வந்து எப்போவுமே அந்த டாம் அண்ட் ஜெர்ரி கார்ட்டூன் பார்க்கும்போது ஏன்னா ஐ ஆல்வேஸ் பி அமேஸ்ட் பை எப்போ ஒரு 5 நிமிஷம் கார்ட்டூனில் இவ்வளோ இமேஜினேஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். பிகாஸ் அது என்ன, வாட் இஸ் த பேசிக்லி ஓடுறது துரத்துறது, தட் இஸ் ஆல் த கான்செப்ட் இஸ். பட் அதை இவ்வளோ ஒரு வெரைட்டியோட அதுதான் எனக்கு அதில் தோணுச்சு. லைக் நாட் லிட்ரலி, பட் யூனோ வாட் ஐ மீன். அது இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஒரு ரோபோட் கேரக்டரால் இவ்வளோ வெரைட்டி, அது எல்லாமே நீங்கள் யோசிச்சது. ஆமாம், யூ லைக் இமேஜின் அண்ட் அந்த ப்ரீவியஸில் போட்டுட்டு எனக்கு ஓகே இது வந்து இப்படி டால் ஆகணும், ஷார்ட் ஆகணும், இது பண்ணணும், அது பண்ணணும், யூ கைண்ட் ஆஃப் திங். ஹவு லாங் டிட் தட் திங்கிங் டேக்? அது எவ்வளோ லாங்னு ஞாபகம் இல்லை. ஏன்னா ஒரு புது களத்துக்குள்ளே போகும்போது உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து இட்ஸ் எனார்மஸ். ஆமாம், அவ்வளோ பாசிபிலிட்டி இருக்குது. ஒரு நார்மல் கேரக்டருக்கும் கொஞ்சம் ஒரு இந்த மாதிரி ரொபாட் கேரக்டர்னும் போது அது பாட்டுக்கு புதுசாக ஒரு இது அமையும் போது வந்துக்கிட்டே இருக்குது. இமேஜினேஷன் ஐடியாஸ்லாம் அப்படி வந்துக்கிட்டு நிறையா வருது. அதில் வந்து
கொஞ்சம் தான் காமிச்சிது. இன்னும் நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. அதில் எது எது சுவாரஸ்யமாக இருந்தது, எது எது ஒர்க் அவுட் ஆகும், இன்னொன்று எது எது விஎஃப்எக்ஸில் பாசிபிள், எது எது நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே வரும், இப்படியெல்லாம் யோசித்து கம்மி பண்ணது தான் அது. இப்போது ஷங்கர் ஒக்காபுலரியில் முடியாதுங்கிற வார்த்தை இருக்கா? தட் இஸ் ஹேவ் யூ எவர் செட் ஓகே இது ஆக்சுவலி எனக்கு இது பண்ணணும் பட் இது ப்ராபப்ளி இது ஒர்க் அவுட் ஆகாது அந்த மாதிரி ஏதாவது ஆயிருக்கா? இல்லை, யோசிக்கும் போதே கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் ப்ராக்டிக்கலாக பாசிபிள் பண்ணிட முடியும்னு தோன்றது தான் நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவேன். அது அனிச்சையாக நம்ம மைண்டில் இருக்குது. ஏன்னா நம்மளுடைய இந்தியன் சினிமாவுடைய பட்ஜெட் இதுக்கு முன்னாடி பண்ண படத்தோட இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் போகிறதுக்கு அனுமதிக்கும். அதுக்குள்ளே என்ன பெஸ்ட்டு பண்ண முடியும். இன்னொன்று இம்பாசிபிள்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கேன், அப்புறமா பண்ணலான்ட்டு. அது டைம் வரும்போது பண்ணலாம். அது இப்போ லாஸ்ட் கொஸ்டின் அபவுட் ஸ்டேஜிங். அது இப்போ நீங்கள் ஒரு பிரம்மாண்டமான ஒரு 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 பிக் டைம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் பற்றி சொன்னீங்கல்ல. நான் வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு சீக்வன்ஸை பற்றி சொல்கிறேன். எனக்கு ரொம்ப உங்கள் ஃபிலிம்ஸ்லேயே பிடிச்ச ஒரு ஃப்ரேமிங். முதல் ஒன்ல வந்து அர்ஜுனோட அப்பா அம்மா சாக போகிறாங்க. பட் அதுக்கு முன்னாடி யூ நீட் ஒரு சென்டிமெண்டல் மொமெண்ட் அலோன் வித் த பாய் அண்ட் த பேரண்ட்ஸ். அந்த 2 பேரண்ட்ஸ் இப்படி இருப்பாங்க. அவங்க வந்து மடியில் படுத்துட்டு ஆமாம், அந்த ஹில் ஜஸ்ட் பி தேர் அவங்க மருதாணி வச்சுட்டு இருப்பாரு. அந்த அதில் எவ்வளோ வந்து ஸ்கிரிப்டில் இருந்தது, எவ்வளோ வந்து நீங்கள் இப்படி தான் நீங்கள் இங்கே இது பண்ணுங்க அப்படின்ட்டு அந்த அந்த ஆன் த ஸ்பாட்டில் இம்ப்ரோவைஸ் பண்ணீங்க? இல்லை, அது நம்ம எழுதும்போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக எழுதுனேன். என்னென்னா லைக் எங்கள் அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க சின்ன பிள்ளையில் என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு மருதாணி வச்சு விடுவாங்க. நாங்கள் வந்து அது லேடிஸு தான், எங்களுக்கெலாம் வைக்காதுன்னு சொல்லிட்டு தள்ளி விடுவோம், அவாய்ட் பண்ணுவோம். அடே வச்சுக்கடா அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து இப்போ புரியுது வந்து அதில் அவங்களுடைய அன்பு தான். வந்து அவங்களுக்கு எல்லா பிள்ளைகளும் ஒரே மாதிரி தான். எனக்கு வந்து 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க, நாங்கள் 2 பிரதர். சிஸ்டர்ஸுக்கும் போட்டு விட்ருவாங்க, எங்களுக்கும் போட்டு விட்ருவாங்க. ஸோ நாங்கள் அதை உடனே கழுவிடுவோம், இப்படிலாம் பண்ணி விட்ருவோம். ஸோ என்ன பண்ணுவாங்க, அம்மா வந்து நாங்கள் தூங்கும்போது உட்காந்து கையிலலாம் போட்டு விடுவாங்க. காலில் எழுந்திரிச்சு பார்த்தா நல்லா காஞ்சி போய் ரெட் ஆகிடும். அம்மான்னு சண்டை போடுவோம். ஸோ ஐ தாட் அது அங்கே வைக்கணும். அந்த எவ்வளோ பெரிய பிள்ளையாக இருந்தாலும் அந்த அம்மா வந்து அவன் சீஃப் மினிஸ்டராக இருந்தால் கூட அவனுக்கு அந்த மருதாணி வச்சு பார்க்கணும் அப்படிங்கிறது. அப்பா மடியில் தலை வச்சு படுக்கும்போது அது இமேஜின் பண்ணும்போது ஜென்ரலாக ஒரு அப்பா அம்மா பையன் சீனால இந்த மாதிரி தான் வரும். அதில் எவ்வளோ வந்து உயிரோட்டமாக நம்மளுடைய அனுபவம் அதில் எவ்வளோ உள்ளே வர வர அதில் ஒரு ஒரு நிஜத்தன்மை வரும். ஸோ நீங்கள் பண்ணுறதுல ஒரு 90% ரைட்டிங்லேயே வந்துடும். ஆமாம் ஆமாம், எல்லாமே எழுதிருவேன். ஆமாம், எக்ஸிக்யூஷன் போகும்போது ரொம்ப மைனராக திடீர்னு தோன்றுறது தானே தவிர, ஏன்னா இவ்வளோ பெரிய படங்கள் பண்ணும்போது இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். அவ்வளோ பேரோட டைம், அவ்வளோ பேரோட உழைப்பு. அங்கே போய் உட்காந்துட்டு இப்படி என்ன பண்ணலான்னு யோசிச்சேன்னா இட்ஸ் கிரிமினல் வேஸ்ட். ஸோ எல்லாமே முடிச்சுட்டு தான் ஷூட் பண்ணுவேன். ரைட். அதனால் எவ்ரி திங் வில் பி இன் த பேப்பர். ரைட். டியூ ஆல்சோ நீங்கள் எப்போயாவது இது ட்ரை பண்ணியிருக்கீங்களா, ஸ்டோரி போர்டு? ஸ்டோரி போர்டு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸ்டோரி போர்டு, ப்ரீவைஸு எல்லாம் ட்ரை. ப்ரீவியஸ் நீங்கள் சொன்னீங்க, ஸ்டோரி போர்டு எந்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட் 3ல வரும் ஒரு பீரியட் போர்ஷன் இருக்குது. அவங்கள்ட்ட ஆனால் ஒன்று கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நம்மளுடைய ஸ்பீடுக்கு அவங்க முள்ள போட்டு தராங்க. அவங்க ஸ்டோரி போர்டெல்லாம் வந்து சேர்றதுக்குள்ளே நம்ம ஷூட்டிங்கே முடிஞ்சிடும். அந்த மாதிரி, ஏன்னா எவ்ரிபடி இஸ் பிஸி. மோஸ்ட்லி மைண்ட்லேயே வந்துடும். லைக் நம்ம ஷூட் பண்ண முன்னாடியே படம் வரைஞ்சி நானே ஒரு கோடெல்லாம் போட்டு இந்த கேரக்டர் இங்கே இருக்குது, இந்த கேரக்டர் இங்கே இருக்குது, அதெல்லாம் ஒரு கிராஃப் மாதிரி வரைஞ்சி எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸ்டோரி போர்டு ரொம்ப ரேர் தான். இதெல்லாம் பாய்ஸ் படத்தில் அந்த ஆக்சிடெண்ட்லாம் ஸ்டோரி போர்டு போட்டேன். அந்த இதுலேருந்து ஃபுட்போர்டில் தூங்கிட்டு போவான், ஒரு டயருக்குள்ளே மாட்டிக்குவான், அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டோரி போர்ட் போட்டு பண்ணேன். ஞாபகம் இல்லை எனக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம் ஸ்டண்ட் கோரியோகிராஃபருக்கும் புரிய வைக்கணும், கேமராமேனுக்கும் புரிய வைக்கணும் போது அப்போ இந்த ஸ்டோரி போர்ட் தேவைப்படும். போட்டு நம்ம மனசில் இருக்க கரெக்டாக ட்ரான்ஸ்லேட் ஆகணும், இதான் சார் வேணும் அப்படின்னு அவங்க கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ரைட். இப்போது சு வெங்கடேசனோட வேள்பாரி, திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் படம் ஃபிலிம்னு சொல்லலாமா? ஆமாம். நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து திஸ் ஐடியா நெவர் கேம் டு யூ தட் நம்ம ஒரு பிக் பட்ஜெட், பிகாஸ் நீங்கள் நிறைய பிக் பட்ஜெட் படம் பண்ணியிருக்கீங்க, நம்ம இந்த ஜோனுக்குள்ளே போகலான்னு உங்களுக்கு ஒரு இது வரலையா? ஆமாம், வந்தது. அந்த எந்திரன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வந்தது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இது இவ்வளோ ஃபியூச்சரிஸ்டிக்காக போகிறோம், சைஃபை ஃபில்மு. ஸோ இது கான்ட்ராஸ்டாக நம்ம ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம் பண்ணால் எப்படி இருக்கும், அப்போ வந்து தாட்டு. அப்போ பொன்னியின் செல்வன் ஸ்வேதா சார்கிட்ட கேட்டேன், சார் நெக்ஸ்ட்டு பொன்னியின் செல்வன் பண்ணால் எப்படி இருக்கும் சார்? சூப்பராக இருக்கும், நீங்கள் நல்லா தூள் கிளப்பிடுவீங்க, பண்ணலாமே அப்படின்னாரு. சரின்னு சொல்லிவிட்டு சுறுசுறுப்பாக போய் இந்த 5 பாகமும் வாங்கிட்டு வந்தேன்.
எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு தடையும் திறப்பு ஒரு 5 பேஜ் தான் படிச்சிருப்பேன். அதுக்குள்ளே மற்ற வேலைகள் அந்த மாதிரி போயிட்டனால அது இன்னும் நான் ஃபுல்லாக படிக்கவே இல்லை பொன்னியின் செல்வன். ஸோ அப்போ வந்துட்டு அப்புறம் அதுக்குள்ளே மற்ற வேலைகள்லாம் அந்த மாதிரி போயிட்டு தான் முந்தையே வந்தது அந்த தாட்டு. இன்னொன்று, நான் அந்த மாதிரி படம் பண்ணதில்லைன்னும் போது, ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு ஏரியான்னும் போது கொஞ்சம் கொஞ்சமாக பீரியடெல்லாம் பண்ணியிருக்கேன். ஐ மீன் இந்த இந்தியன் 3ல் பார்ப்பீங்க, அப்புறம் இந்தியன் 1ல் பார்த்துருப்பீங்க. ஆமாம், இந்தியன் 1ல் ஆமாம் ஆமாம். இது இன்னும் பின்னாடி போய் பண்ணுறதுன்றது எனக்கு அப்புறம் வந்து அந்த மாதிரி கதை எதுவும் தோணலை. இந்த வேறு மாதிரி கதைகள்லாம் வந்துட்டு இருந்தது. சரி எப்போ தோணுதோ அப்போ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்தேன். இப்போது இந்த வேள்பாரி வந்து நடுவில் வந்து சொல்லுவாங்க எல்லோரும், இந்த வேள்பாரி படிங்க ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்கள் படமாக எடுத்தால் நல்லாயிருக்கும், நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. நானும் அந்த விகடன் எடுத்து சம்டைம் பிரட்டி பார்ப்பேன், அவ்வளோதான் டைம் கிடைக்கும். மிஞ்சி போனால் ஒரு பேஜ் படிப்பேன், 1.5 பேஜ் படிப்பேன், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் தலைவால் தெரியாமல் அந்த வார இஷ்யூ படிக்கும்போது ஒன்றும் ஒரு ஃபுல் பிக்சர் பார்க்க முடியல. சரின்னு விட்டுட்டு அப்புறம் இந்த கரோனா டைமில் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருந்தேன். இப்போ நம்ம படிக்கணும் நிறையா அப்படின்னு சொல்லி நிறைய புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து பார்க்கும்போது, அப்போ இந்த வேள்பாரி படித்தா நான் எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்களே அப்படின்னோடனே அந்த புக்கு வர வச்சு படித்தோன்னே அப்படி ஒரு மெஸ்மரைசிங்காக இருந்தது, எக்ஸைட்டிங்காக இருந்தது. படிக்க டக்குன்னு விஷுவல்ஸ் அப்படி விரியுது பயங்கரமாக. ஆஹா அவ்வளோ நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு படித்து ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறம் ஒரு வெங்கடேசன் அவங்கள்ட்ட பேசி அதோட ரைட்ஸ் வாங்கி ஃபுல் ஸ்க்ரீன் ப்ளே, அவ்வளோ டைம் இருந்தது, ஃபுல்லும் ஒரு 3 பார்ட்டுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் ப்ளே எழுதி வச்சாச்சு. நீங்கள் அந்த கொரோனா டைமை நிஜமாக யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஐ மீன் இந்தியன் எழுதியிருக்கீங்க, ஃபுல் இது ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, வேள்பாரி இது பண்ணியிருக்கீங்க, அமேசிங். இல்லை அதனால தான் கார்த்திக்கிட்ட கதை வாங்கினேன். ஏன்னா இந்த பக்கம் இந்தியன் ஃபுல்லாக சுமந்துட்டுருக்கோம், இந்த பக்கம் வேள்பாரியும் போயிட்டுருக்கு. ஆனால் வேள்பாரி கரோனா முடிஞ்செல்லாம் உடனே ஆரம்பிக்க முடியாது, அவ்வளோ பெரிய படம் அது. அப்படின்னும் போது நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு டாப் ஹீரோஸ்க்கெலாம், சார் ஒரு சப்ஜெக்ட் சொல்லுங்கள். அப்போ என்கிட்ட இல்லை, வேள்பாரியும் பண்ண முடியாது, இந்தியன் பாதியில் நிற்கிது அப்படின்னு. அப்போ இருக்கிற ஸ்டோரி எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அப்படிமோ இவங்க கேட்குறப்ப உடனே ஒரு ஹீரோக்கு பண்ணுற மாதிரியான ஒரு கதை என்கிட்ட இல்லை. அப்போ நிறையா வாட்ஸ்அப் குரூப்பில் நாங்கள் டைரக்டர்ஸ்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது, அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது, அப்போ ஒரு பழக்கத்தில் அவர் மாதிரி ஒரு லைன் இருக்குது, என்னால் பண்ண முடியாது சார் அப்படின்னாரு, நீங்கள் தான் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. சரி சொல்லுங்கள் பார்க்கலான்னு சொன்னால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ நானுமே கொஞ்சம் வேறு கேம் ஆடி பார்க்கணுன்னு ஒரு ஆசைப்படுற ஒரு ஆள் தான். வந்து ஒரே ரூட்டில் போயிட்டுலாம் அப்படிலாம் போகலாம் அப்படின்னு. சரி இது ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தது தான் இந்த கேம் சேஞ்சர். நீங்கள் பண்ண படங்களே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அந்த மாதிரி தான் இருக்கா? என்ன கேட்குறீங்களா? இது எல்லோரும் சொல்கிற ஒரு இந்த பதில் தான். இப்போ என் பசங்களை எந்த அது சரி, அது எல்லோரும் சொல்கிறது தான். பட் சீக்ரெட்டாக ஒன்று ஏதாவது ஒரு சில சமயம் ஒன்று இருக்கும். அப்படி இல்லைங்க, எல்லாமே க்ளோஸ் டு ஹார்ட் தான். அது வந்து எல்லாமே என்ன செல்ல பிள்ளைகள் தான். நீங்கள் பாம்பே ப்ரமோஷன்ஸ் போயிருந்த போது ஒரு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. தட் இஸ் நீங்கள் வந்து ஒரு சங்கர் யூனிவர்ஸ் பிளான் பண்ணியிருந்தீங்க. அதாவது ஒரே படத்தில் வந்து சிட்டி, சேனாபதி, முதல்வன், சிவாஜி 3 தானா? அதை வச்சுட்டு இது ரஃப்லி எந்த வருஷம் உங்களுக்கு இந்த ஐடியா தோணுச்சு? ரோபோ எடுத்துட்டு 2007, 2008 நினைக்கிறேன். அப்போவே ஆமாம். அப்போது வந்து சடக்குன்னு ஃப்ளாஷ் ஆச்சு. ஷூட்டிங்கில் எல்லாம் ட்ராலியெல்லாம் போட்டு ஷார்ட்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காரு கேமராமேனு, எல்லாம் ஏடிஸ்லாம் போயிட்டுருக்காங்க. அப்போ திடீர்னு தோணுச்சு, டக்குன்னு ஏடிஸ்லாம் கூப்பிட்டு சொன்னேன், இந்த மாதிரி இந்தியன் தாத்தா, சிவாஜி, அப்புறம் முதல்வன், புகழேந்தி 3 பேரும் சேர்ந்து ஒரு காமன் காஸ்க்காக ஃபைட் பண்ணுறாங்க அதே படத்தில். ஆமாம், ஒரே படத்தில் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது, என்னப்பா அப்படின்னு. பசங்களாம் என்ன மேலேயும் கிள்ளிட்டு பார்த்தாங்க, என்னாச்சு இவருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு அவங்க சிரிச்சுட்டு போயிட்டாங்க அந்தாண்ட. அப்புறம் நம்ம சீஃப் டெக்னீஷியன்ஸ்கிட்ட சொல்லி பார்த்தா அவங்களும் ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு நவுந்து போயிட்டாங்க. ஏன்னா நம்மளை எதுவும் டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. அதிலே புரிஞ்சு போச்சு, சூப்பர் அப்படின்லாம் எக்ஸைட் ஆகியிருந்தாங்கன்னா எனக்கு அது மேற்கொண்டு பண்ணலான்னு தோணியிருக்கும். யாருமே அது ரியாக்ட் பண்ணல. சரி நம்ம ஏதோ பல ஐடியாக்கள் தோணும், சிலது ஒர்க் அவுட் ஆகாது, அந்த மாதிரி ஐடியா போல் இருக்குதுன்னு விட்டேன். அப்புறம் 2-3 இயர்ஸ் கழிச்சு பார்த்தா ஃபஸ்ட் அவெஞ்சர்ஸ் வந்ததுன்னு நினைக்கிறேன். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, நம்ம வந்து இது எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கணும். அதான் நான் எஸ்டன்ஸ்லாம் சொல்லுவேன், நாளைக்கு ஏதாவது ஒரு ஐடியா தோணுச்சுன்னா யோசிக்காத, பண்ணிவிடு, இல்லாட்டி உலகத்தில் எல்லா
மூளையிலையும் யாரோ ஒருத்தன் ஏதோ திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கான். யாருக்கோ ஒருத்தனுக்கு உதிச்சிருச்சுன்னா அவன் பண்ணிவிடுவான் அவன். ஸோ முன்னாடி பண்ணிவிடு, லேட் பண்ணினா வேறு யாரோ அது பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லுவேன். இது பண்ண முடியலன்னு ஒரு சின்ன ரெக்ரெட் இருக்கா? ரெக்ரெட் இருக்குன்னா ஏங்க நிறைய விஷயம் நம்ம தோணுது, நம்ம பண்ணாமல் வந்து விட்டுறோம். அது ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை, பாஸ்ட்டை பற்றி சில சமயம் நினச்சி இதை பண்ணியிருக்கலாமோ அதை பண்ணியிருக்கலாமோ அந்த மாதிரி. அது அந்த அந்த நேரம் அமையல, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுவும் வேறு நல்லா தானே பண்ணிகிட்ருக்குறோம். இந்தியன் 3 பற்றி கேன் யூ டெல் எனிதிங் நவ்? என்ன இந்தியன் 2 உடைய எண்டில் இந்தியன் 3 உடைய கிளிம்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம், அதை சொல்லலாம். அதை சொல்லலாம். அதில் ஒரு பீரியட் போர்ஷன் வருது, காஜல் அகர்வால் அதில் வராங்க அவங்க. ஸோ படம் முடியும் போது வரும், படம் முடிஞ்சோடனே ரோலிங் டைட்டில்ஸ் போகும். ரோலிங் டைட்டில்ஸ் போயிட்டுருக்கும்போது ஒரு 30th செகண்ட் மாதிரி அதோ பார்த்தீங்கன்னா அந்த இந்தியன் 3 கிளிம்ஸ் வரும். ரைட். அது முடிஞ்ச பிறகு பேலன்ஸ் ரோலிங் டைட்டில் போகும். ரைட் ரைட். அண்ட் ஹவு டு யூ திங்க் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் தமிழ் சினிமா? ஃப்யூச்சர் ஆஃப் தமிழ் சினிமா என்னங்க, இப்போ இன்றைக்கி என்ன நடந்துகிட்ருக்கோ அதுதான் நாளைக்கும் இருக்கும். எவ்வளோ அட்வான்ஸ் ஆகிருக்கோ அந்த மாதிரி தான் அட்வான்ஸ் ஆகி போயிட்டே இருக்கும். இன்னொன்று இந்த ஏஐலாம் சொல்கிறாங்க, அது வந்து அது ஒரு டூலாக வந்து தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனில் ரொம்ப அவசியம்னும் போது யூஸ் பண்ணலாம். பட் அதையே ஃபுல்லாக நம்பிட்டு இருக்கிறது வந்து இது ஒரு ஆரோக்கியமான ஒரு இதாக நான் நினைக்கல. ஏன்னா நம்மளுடைய ஹியூமன் பிரெயின், ஹியூமன் இமேஜினேஷன் இஸ் ஆல்வேஸ் சுப்பீரியர். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஏஐயில் வந்து ஒன்று ஒரு 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 அவுட்புட் வேணும்னா கூட நீங்கள் தான் ஒரு ஹியூமன் பிரெயின் தான் ஃபீட் பண்ணணும். அதை ஃபீட் பண்ணுறதுக்கு ஒரு நாலேஜ் வேணும். உனக்கு என்ன வேணும், எப்படி வேணும், அதை ஃபீட் பண்ணணும். அது கரெக்டாக அது வந்ததுக்கப்புறம் இல்லையே இது இல்லையே நான் தேடுறது வேறு, திருப்பி வேறு இன்புட்ஸ் கொடுக்கணும். ஸோ அது வந்தோன்னே எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னும் போது லைக் ஆல்வேஸ் ஸ்டோரி டெல்லர்ஸ் அவங்களுடைய பீரியடாக தான் இருக்கும். அது இது இன்னும் ஒரு சௌகரியத்தை கொடுக்கும், ரைட், கொஞ்சம் நேரத்தை குறைக்கும். இப்போ வந்து ஒரு 3 நாள் கழித்து ஒரு அரைவாகிற ஒரு விஷயத்தை ஒரு 10 நிமிஷத்தில் அரைவாயிடலாம், டைம் சேவ் ஆகுது. பட் எல்லாமே இட்ஸ் ஃப்ரம் ஹியூமன் பிரெயின். ரைட். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. Jensen and Nicholson Paints. Whenever you see color, think of us. GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.